ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி லைக் பாயில்டு எக்ஸ் அண்ட் வித் ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜூஸஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்து வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிடும். ஒரு போர்ஷன் ஃபைபர் இருக்கணும், ஒரு போர்ஷன் வந்து உங்களோட ஃபேட்ஸ். அதாவது லைக் அதுவுமே வந்து ஒரு 6 மீல்ஸ் ஆர் 6 to 7 மீல்ஸை பிரித்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா மீல்ஸுமே ஒரு 200 to 300 கேலரிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹாய், நான் உங்கள் டாக்டர் கீர்த்தி யோகேஷ் ஃப்ரம் தேவி ஹாஸ்பிட்டல்ஸ், மதுரை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1 day pregnancy diet chart. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு நாள் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீஃபாக ஒரு ரஃப்பாக ஒரு ஐடியா, ஒரு மேலோட்டமாக ஒரு ஐடியா சொல்கிறேன். இது உங்களோட டெய்லி இதில் நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ஒரு 7 o'clock 6 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னே 1 tumbler ஆஃப் மில்க். ஸோ ஒரு நார்மல் எந்த பாலாக வேணாலும் இருக்கலாம், பட் மேக் ஷுர் அதில் வந்து ரொம்ப அடிட்டிவ்ஸ் போட வேண்டாம். அப்படியே அடிட்டிவ்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஆர் எதிர ப்ரோட்டீன் பவுடர், பட் எக்ஸ்ட்ரா சுகர், ஜாகிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போடுற சுகர், ஹனி இது எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 to 9 o'clock போல் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. லைக் அதுக்கும் இதுக்கும் ஒரு 1 hour கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி லைக் பாயில்டு எக்ஸ் அண்ட் வித் சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் 2 இட்லி ஆர் தோசை. சிறுதானியங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னா சிறுதானியங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பட் எதுவுமே ரொம்ப காரம், உப்பு, புளி இது எல்லாமே வந்து ஒரு மாட்ரேஷன்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு 11 to 11:30 போல் எய்தர் பட்டர் மில்க் ஆர் சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் ஆர் லைக் ஒரு ஃப்ரூட் அது முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி கடித்து சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஜூஸஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு 100% அவாய்ட் பண்ணணுன்னாலும் ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜூஸஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்து வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அண்ட் லஞ்சுக்கு வந்து எப்போதுமே இந்த பிளேட் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ ஒரு பிளேட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஒரு போர்ஷன் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஒரு போர்ஷன் ஃபைபர் இருக்கணும், ஒரு போர்ஷன் வந்து உங்களோட ஃபேட்ஸ். அதாவது லைக் அதுவுமே வந்து தயிர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் வந்து கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் ஆர் லைக் சப்பாத்தீஸ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, உங்களோட கார்போஹைட்ரேட் சோர்ஸ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து எய்தர் வெஜிடபிள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர் லைக் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. அண்ட் ஃபைபருக்கு வந்து சாலட்ஸ் இல்லை ஏதாவது ரா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் கொலஸ்ட்ரால் ஒரு ஃபேட்டுக்கு வந்து நல்ல 1 cup ஆஃப் நல்ல கர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே நிறைய லாக்டோஃபெரின் நிறையா இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸையுமே வந்து கொடுத்துரும். அடுத்து ஒரு 4 to 4:30 போல் ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் லைக் ஏதாவது ஒரு லைக் புட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 7 to 8 o'clock உங்கள் டின்னர் பிளான் பண்ணிக்கோங்க. டின்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கோங்க. லைக் ஒரு 1 or 2 சப்பாத்தீஸ் ஒரு 1 or 2 இட்லி, தோசை அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷனலாக உங்களுக்கு பால் குடித்தா தான் தூக்கம் வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எதிர 1 cup ஆஃப் மில்க். ஸோ அது வந்து டர்மரிக் மில்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடட் இது போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் நல்லா குறைஞ்சி ஒரு நல்ல ஸ்லீப்புக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இது டேவை வந்து ஒரு 6 மீல்ஸ் ஆர் 6 to 7 மீல்ஸை பிரித்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா மீல்ஸுமே ஒரு 200 to 300 கேலரிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் கெயினுமே வந்து ஒரு 10 to 12 kgsக்குள்ளே வெயிட் கெயின் இருக்க மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறையா கொடுங்க. அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட். ஸோ குவான்டிட்டி வந்து எப்போதுமே இம்பார்ட்டண்ட்டே இல்லை, என்ன குவாலிட்டியில் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்றதான் மோர் இம்பார்ட்டண்ட் இன் ப்ரெக்னென்சி. இந்த மாதிரி ப்ரப்போர்ஷன்ஸில் உங்கள் மீலை நீங்களே பிளான் பண்ணி
ஒரு ஹெல்த்தி டயட்டை டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள். ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னன்சி.